ராஜா சார் வணக்கம். அரியலூர்ல இருந்து அருள்வா கேட்க வந்திருக்கீங்களா ராஜா? ஆமா ஆமா. சரி, நீங்க எதற்காக என்கிட்ட அருள்வா கேட்க வந்திருக்கீங்க? உங்களுடைய கோரிக்கைகள் என்ன, உங்களுடைய எண்ணங்கள் என்ன, உங்களுடைய வீட்டு அமைப்பு எப்படி இருக்கு, எதுக்காக நீங்க என்கிட்ட வந்திருக்கீங்க? இன்னைக்கு தேதி என்ன சார்? இன்னைக்கு 13மா. 13ஆம் தேதி 8ஆம் மாசம் 2026 மகாலட்சுமி அம்மாக்கிட்ட அருள்வாக்கு கேட்குறீங்க சரியா? ஆமாமா. நான் சொல்ல போறேன் அருள்வாக்கு. என் நாவில குடி இருந்து என் சிரசுல இறங்கு ஆதிபாரா சக்தியே அகிலத்தை ஆளக்கூடிய என்னோட மாசி வெறியண்ணசாமி வெறியகாண்டி அம்மனை நான் அழைச்சி கேட்கும் பொழுது உன்னோட குலதெய்வத்தை முதல்ல சொல்றேன் கேளுங்க ஐயா, கரெக்டா இருக்கான்னு. அங்காள பரமேஸ்வரி. ஆமாமா. இது கரெக்டா ராஜா? கரெக்டாமா. உங்க சித்தப்பா பையன் சின்ன வயசுல ஆக்சிடென்ட் ஆகி இறந்திருக்கான். அவன் பேரோட அழைக்கட்டுமா? அழைங்கம்மா. இந்த பேரை நீங்க சொல்லி கொடுத்தீங்களா? இல்லம்மா. சரவணன். ஆமாமா கரெக்டுமா. சரி, உங்க அப்பா தம்பி நல்லா கேட்டுக்க. உங்க பெரியப்பா மகன் ஒருத்தர் கிருஷ்ணமூர்த்தி, ஆனால் ஆறுமுகன் உயிரோடு இருக்காரு. ஆமாமா. சரி, இப்போ உங்க அப்பா கிருஷ்ணமூர்த்தி கிட்னி ஃபெயிலியரா இருந்து அவருக்கு டயாலிசிஸ் பண்ணி இறந்தாரு. இது உங்க அப்பா பேரு கிருஷ்ணமூர்த்தி, இது கரெக்டா? ஆமா உண்மைதாம்மா. இந்த பேர் கரெக்டா சாமி? கரெக்டுதாம்மா. சரி இருங்க வரேன். அதே மாதிரி உங்களோட அப்பாவோடைய அம்மா ஒருத்தங்க தெய்வமா வந்திருக்காங்க, அவங்களையும் பேரோட அழைக்கட்டுமா? அழைங்கம்மா. அம்மா ஆதிபராசக்தியே, இந்த அகிலத்தை ஆளக்கூடிய வல்லமை உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கு. சமயபுரத்து மாரியம்மன், காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, என் நாவிகள் இறங்குங்க, என் சிரசுகள் இறங்குங்க. அந்த உங்க அப்பாயி பேர், உங்க பாட்டி பேரு ராசம்பாள். ஆமாமா. இந்த பேர் கரெக்டா? கரெக்டுதாம்மா. சரி, உங்களுக்கு ஒரு பெரியப்பா பையன் மோகன் இருக்காரு. ஆமாமா. இப்ப சொல்ற விஷயம் கொலை நடுங்க வைக்க வேண்டிய விஷயம், கொலையே நடக்கும். என்னன்னு கேளுங்க. நான் சொல்லி வரேன் ஒரு செய்தி ஒண்ணு, நான் சொல்ல போறேன் ஒரு செய்தி ஒண்ணு. என்னோட இந்த அருள்வாக்க செல்வாக்க சொல்வாக்க ஆக்கி காக்குறது அந்த ஆதிபரா சக்தி. நான் இந்த பூமியில இத்தனை வயசுல எடுத்து வந்தேன் அவதாரம் அருள்வாக்கு சொல்ல. அப்படின்னு என் விதி இதுவானா காட்டுத்தாய என் கண்ணுல அப்படின்னு கேட்கும் பொழுது, உங்க வீட்டுல உங்க பங்காளி பொண்ணுங்க பங்காளி பையனை காதலிச்சு மாசமாயிட்டு, அதனால அந்த பிள்ளைக்கு மருந்து ஊத்தி கொடுத்து கேணில ஊத்தி கொலையும் பண்ணிட்டாங்க. ஆமாமா. இந்த சம்பவம் நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தீங்களா? இல்லம்மா. எப்படி கண்டுபிடிச்சேன்? அம்மாட்ட ஒரு அருள் இருக்கா? ஆமாமா. இன்னும் சொல்றேன் அந்த புள்ள பேரோட சொல்றேன். ரேவதி கருப்பு. கருத்தம்மா. ரேவதிங்கிற பேர் கருப்புக்கு பேர் நீங்க சொல்லி கொடுத்தீங்களா ஐயா? இல்லம்மா. இப்போ என்கிட்ட இந்த மாதிரி ஒரு சக்தி இருக்கு, நான் இதெல்லாம் சொல்லுவேன், நீங்க எதிர்பார்த்தீங்களா? நான் அம்மாவை எதிர்பார்த்தேன். இந்த மாதிரி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாதுமா. அந்த வார்த்தை கரெக்டா எல்லாம் வருதுமா. கரெக்டா சொன்னா இல்லையா ஐயா? நீங்க சொல்லி கொடுத்தீங்களா இந்த வார்த்தை எனக்கு? இல்லம்மா. சரி, நான் இப்பதான் உங்ககிட்ட பேசுறேன். சரி, ராஜமாணிக்கம் ஒரு அண்ணன் கூட இருக்கார் சரியா? ஆமாமா. சரி, உங்க ராஜேந்திரன் உங்க சித்தப்பா பையன் ஒருத்தர் இருக்காரு. ஆமாமா. சரி, உங்க வீட்டில் இப்போ என்னன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க தம்பி? இந்த விஷயம் எப்படி இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக ஆமாமா 2 பேர்த்திட்ட பணம் கொடுத்து ஏமாந்துருக்கீங்க. ஆமாமா. சரியா தம்பி? கரெக்டுதாம்மா. அதில் ஃபஸ்ட்டு ஒரு 11 லட்சம் பணம் கொடுத்தான்ல? ஆமாமா. அவன் பேரை நான் சொல்கிறேன். சரிம்மா. இருங்க வரேன். அந்த 11 லட்சம் பணம் கொடுத்து ஏமாத்தினால உங்களை, அவன் பேர் சுந்தர்ராஜன். இந்த பேர் கரெக்டா சாமி? கரெக்டுதாம்மா. சரி, இன்னும் ஒரு பணம் கொடுத்து ஏமாத்திருக்கீங்க, துரோகம் ஒன்று நடந்திருக்கு, தொழில் விஷயமா ஒரு கான்ட்ராக்ட் விஷயமா. அவன் பேர் கணேசன். ஆமாமா. ஏமாத்திட்டாங்க உங்களை. ஆமாமா. இந்த பேர் நீங்க சொல்லி கொடுத்தீங்களா தங்கம்? இல்லம்மா. அம்மா காரில் இருந்து கரெக்டாக கண்டுபிடிச்சேன் தங்கம். கண்டுபிடிச்சிட்டீங்கம்மா. சரி, இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க தங்கம் சரியா? சரிம்மா. எங்க ஆதிபராசக்தி அம்மா ஆதிபராசக்தி அம்மா சொல்லுமா மாதிரி வாக்கணி சொல்லிட்டம்மா மாதிரி சகானமாக கேட்கும் பொழுது,
உங்களுக்குள்ள ஒரு அங்காளி பங்காளிக்குள்ள ஒரு இட பிரச்சனை இன்னும் முடியாம போயிட்டே இருக்கு. ஆமா ஆமா. கரெக்டா தம்பி? நீங்க சொந்தமா ஒரு அம்மன் கோயில் கட்டியிருக்க மாதிரி காமிக்குது, வீட்டுக்கு பின்னாடி கட்டியிருக்கீங்களா? கட்டியிருக்கம்மா. கட்டியிருக்கீங்களா? கட்டியிருக்கம்மா. இது கரெக்டா? கரெக்ட் தான்மா. சரி தங்க. அம்மா என் கண்ணில் காட்டுது, நான் கேட்குறேன். இது நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களா? நீங்கள் கோயில் கட்டி கொடுத்துருக்கேன்னு நான் தான் சொன்னேன், நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களா? இல்லம்மா, இப்பதானே நான் உங்கள்கிட்ட பேசுறேன். இப்பதான்மா, அதான் இல்லம்மா. ஓகே, நான் கண்டுபிடிச்சேனா? கண்டுபிடிச்சிட்டீங்கம்மா. சரி தங்கம். இப்போ உங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் வேலை நல்லபடியாக ஓடணும் தம்பி. ஆமாம்மா. உங்கள் அப்பா வந்திருக்காரு, உங்கள் வீட்டில் இறந்து போனவங்களாம் பேர்லாம் சொல்லிட்டேன் நான். சரிங்களா தங்கம்? ஆமாம் சொல்லிட்டீங்கம்மா. சுந்தரம்மாள் பாட்டி வந்திருக்கா, அப்பா வந்திருக்காங்க, எல்லாம் வந்திருக்காங்க, உங்களுக்கு நல்லது ஒரு செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்லி. இன்னொரு விஷயம் தம்பி, நல்லா கேட்டுங்க, இதை நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை. உங்கள் சித்தப்பா பையனுக்கு காது கேட்காது, கொஞ்சம் வாய் பேசாது. ஆமாம்மா. அவர் பேரோட சொல்லட்டுமா? சொல்லுங்கம்மா. அவர் பேர் சொல்றாரு ராமு. ஆமாம்மா. இந்த பேர் கரெக்டா? கரெக்டுமா. கரெக்டா? கரெக்டு தான்மா. சரி. இப்படி இருக்கிற காலகட்டங்கள் இருக்கும்போது உங்களுக்கு இப்போ இந்த கான்ட்ராக்ட் கொஞ்சம் ஸ்பீடு இல்லை, மெதுவாக போயிட்டுருக்கு. வருமான வாய்ப்பு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பின்தங்கி இருக்கீங்க. இந்த கான்ட்ராக்ட் வேலையை முன்னெடுத்து செல்லணும், நல்லா கான்ட்ராக்டர் வேலை ஓடணும். அதுக்கு ஏதாவது நீங்கள் மந்திரிச்சு கயிறோ இல்லை ஒரு பரிகாரமோ இல்லை எந்த கோயிலுக்கு போய் எப்படி விளக்கேற்றி வந்தால் எந்த மந்திர முறைகளை உச்சாதாரப்படுத்தினால் இதோட வியாபாரம் அந்த கான்ட்ராக்டர் வேலை நல்லபடியாக ஓடும்னு என்னை கேட்க வந்தீங்கன்னு சொல்லுவேன். இது கரெக்டாக தம்பி? கரெக்டு தான்மா. நன்றி தம்பி. நான் இன்பாக்ஸில் உங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். இத்தோட நான் அருள்வாக்க முடிஞ்சுக்கிறேன். இப்போ நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் நீங்கள் நான் முன்ன பின்ன பார்த்து பேசணுமா? நீங்கள் நான் உறவு முறையா? இல்லம்மா, உறவு இல்லம்மா. நன்றி ராஜா. ராஜா நீங்க அரியலூர்ல? ராஜா ஆமாம்மா. சொல்லுங்க ராஜா. நான் வெளியூர்மா, அதனாலதான். நீங்க அரியலூர்ல இருக்கீங்க ராஜா, நான் திருச்சியில் இருக்கேன் ராஜா. சரிம்மா. என்னுடைய அருள்வாக்கு கேட்டு நீங்க இன்ஸ்டாகிராம்ல அம்மா பேர்லாம் சொல்றேன்னு, நீங்க உங்க பேர் உங்க வீட்டுல இறந்தவங்க பேர்லாம் நான் சொன்னேன். என்ன ராஜா நீங்க நினைக்கிறீங்க? நான் இதை பார்த்துட்டாமா உங்கள்கிட்ட அந்த லைனுக்கே வந்தாமா. சரி ராஜா, ரொம்ப நன்றிமா. ஆமாம்மா. ராஜா சரிம்மா. நன்றிப்பா. நன்றிம்மா.